சினிமாவில் முக்கியமான நடிகராக இருப்பவர் அஜித் குமார். அமராவதி படத்தில் நடிக்க தொடங்கி இதுவரைக்கும் 60க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துவிட்டார். பல ஹிட் படங்களை கொடுத்துவிட்டார். சினிமாவில் பல வெற்றி தோல்விகளை பார்த்துவிட்டார். இவருக்கு பெரிய ரசிகர் கூட்டமும் இருக்கிறது. கமல், ரஜினிக்கு அடுத்து அஜித், விஜய் என்ற போட்டி சினிமாவில் உண்டானது. இப்போது வரை இது தொடர்ந்து வருகிறது. அதே நேரம் அரசியலுக்கு போய்விட்டதால் விஜய் இனிமேல் சினிமாவில் நடிக்க வாய்ப்பில்லை. எனவே அஜித்துக்கு எந்த போட்டியும் இப்போது கோலிவுட்டில் கிடையாது. விடாமுயற்சி படம் சரியான வெற்றி பெறாத நிலையில் அடுத்து வெளியான குட்பை டக்லி படம் சூப்பர் ஹிட் அடித்திருக்கிறது. அஜித்தின் தீவிர ரசிகரான ஆதிக் ரவிச்சந்திரனே இந்த படத்தை இயக்கியிருந்ததால் ஒரு ஃபேன் பாய் மொமெண்டாகவே இந்த படம் உருவாகி அஜித் ரசிகர்களை கவர்ந்தது. இந்த படம் 250 கோடி வரை வசூல் செய்து தயாரிப்பாளருக்கு லாபத்தை கொடுத்தது. அஜித்திற்கு எப்போதும் ஒரு பழக்கம் உண்டு. ஒரு இயக்குனரை பிடித்துவிட்டால் தொடர்ந்து அவருடைய இயக்கத்திலேயே நடிப்பார். அப்படித்தான் சிறுத்தை சிவா, வினோத் ஆகியோரின் படங்களில் அஜித் தொடர்ந்து நடித்தார். அதுபோல ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்திலும் அஜித் தொடர்ந்து நடிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு அஜித் ரசிகர்களிடம் இருந்தது. ஒரு பக்கம் அஜித்திடம் நடிகர் தனுஷும் கதை சொல்லியிருக்கிறார் என்றும் அவருடைய இயக்கத்தில் அஜித் நடிக்க வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியானது. எனவே அஜித்தின் அடுத்த பட இயக்குனர் யார் என்பதில் குழப்பம் நீடித்து வந்தது. இந்த நிலையில்தான் அஜித்தின் அடுத்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரனே இயக்குகிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் இந்த படத்தை குட்பை டக்லி நிறுவனத்தை தயாரித்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனமே தயாரிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. வருகிற செப்டம்பர் மாதம் இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் எனவும் கூறப்படுகிறது. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.